என்ன? இவங்க தானே மேடம்? ஆமா சார். சார் என்ன விஷயம் சார்? என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? சொல்றேன் சார். ஏய், எதுக்கு நீ போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க? உன்னை ஏமாத்திட்டு அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? நடக்காத கல்யாணத்துக்கு நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? அப்படின்னா கல்பனாவுக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு நீதான் அருண் கிட்ட சொல்லி குழப்பிருக்க. உன்னாலதான் என் புள்ள என் வார்த்தையை மீறி அவன் நடந்திருக்கான். திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் ஆசையில மண்டாளி போட்டுட்டல்ல. ஒரு அம்மாவோட மனச நோகடிச்சிட்டு நீ நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறியாடி? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யல. செய்யணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல அத்தை. அன்னைக்கு கோயில்ல பாக்குறப்ப கூட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன மறந்துட்டு உங்க பையன் கண்டிப்பா கல்பனா கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு சொன்னேன்ல. மா நிறுத்துங்க. உங்க குடும்ப சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. எங்களை வேலை செய்ய விடுங்க. சார் நீங்க என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க சார்? இந்த பொண்ணோட நகையை யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனதா சொன்னாங்க. ஆமா சார். அந்த நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சார் ரொம்ப சந்தோஷம் சார். அந்த நகையை பறி கொடுத்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போயிருச்சு சார். சார் அதை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க. நான் காலத்துக்கு உங்களை மறக்க மாட்டேன் சார். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். முதல்ல வீட்டை திறங்க. சார், என் நகைலாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த வீட்டுல தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எங்க வீட்டு நகையை திருடிட்டு போனவ எங்க வீட்லயே எப்படி சார் கொண்டு வந்து வைப்பா? அது எப்படி சார் நடக்கும்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், ஆளுங்களை வச்சு ரஞ்சிதா தான் நகைகளை திருடிட்டு போனான்னு அவ மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே சார். அவ வீட்ல சர்ச் பண்ணாம எங்க வீட்ல எப்படி சார் வந்து சர்ச் பண்ணுவீங்க? என்ன சார் இதெல்லாம்? அவங்க வீட்டுல பார்த்தாச்சுமா, நகை எங்கேயுமே இல்ல. நீங்க சொன்னீங்கன்னு அவங்க வீட்டுல செக் பண்ணிட்டோம். இப்ப கிடைச்ச தகவலை வச்சு இங்க செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். சோ யாரோ உங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு நம்பிக்கையான சோர்ஸ்ல இருந்து தான் தகவல் வந்தது. வீட்டை செக் பண்ணிட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. கதவை திறந்து விடுங்க. சார், இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு சார். பாருமா, கமிஷனர் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு. இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவர் தான் உத்தரவு போட்டிருக்காரு. இப்ப நீங்களா கதவை திறக்க போறீங்களா இல்ல கதவு உடைக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் சார், நான் திறக்கிறேன் சார். கான்ஸ்டபிள், உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஒரு சின்ன கேப் கூட விடக்கூடாது. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாருங்க. ஓகே சார். ஓகே சார். மா, நீங்களா நில்லுங்க. சோதனை முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக கூடாது. நீ இந்த ரூம்ல போய் பாரு, நான் அந்த ரூம்ல போய் பார்க்கறேன். சரிங்க சார். அப்பா என்னாச்சுப்பா? எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? கல்பனாவோட நகை நம்ம வீட்டுல இருக்கிறதா ஏதோ தகவல் வந்துதான். அதான் நம்ம வீட்டை சோதனை போட வந்திருக்காங்க. பா, எவ்வளோ திருடிட்டு போன நகை நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும்? என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. என்ன எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவதாண்டா.
மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் நிதானமா சண்டை போடுங்க.